ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பாஸ்கர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்க எல்லாருக்கும் பொதுவான ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். யாராவது இப்போ தான் முதலாக நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க. அப்போ நான் போடுற புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. இன்றைக்கு நான் தான் எல்லாருக்கும் என்ன கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் உரித்தாகட்டும். அதே மாதிரி புது வருட நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் லாஸ்ட் இயரில் விட்டு எல்லா விதமான தேவைகளெல்லாம் இந்த வருஷங்களை எல்லாம் சந்திக்கப்பட நான் தேவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு என்று சொன்னால் கிறிஸ்மஸ் வருஷம் ஒரே ஸ்வீட்டுகள், சந்தோஷம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விட்ட போகிறது, சகோதரங்கள்கிட்ட விட்ட போகிறது, அப்படின்ற ஒரு சந்தோஷமான இந்த ஆண்டு விட்ட பிறப்பை ஒட்டிய இந்த நாட்கள் செலிப்ரேட் பண்ண இந்த நாட்களில் எல்லாருமே ஸ்வீட் தான் பெருசாக செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி தொதோல் செய்யலாம் என்ற ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். வித்தியாசமாக இருக்கட்டுமே, இந்த குளிர்காலத்தில் தொதோல் செய்து சாப்பிட சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சிறப்பாக சூப்பராக என்ற சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளவு ஈஸியாக அதை நீங்கள் செய்ய முடியுமன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து உடனே கற்றுக்கொள்ள போகிறீங்க. வாங்க மக்களே, அந்த சிறப்பான தொதோல் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன். கொதி தண்ணியை ஊற்றிட்டு இதில் நான் 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட போகிறேன். இதெல்லாம் போட்டு இது இப்போ கரையட்டும் மக்களே. ஓகே மக்களே, இப்போ நான் ஒரு இது ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் இப்போ நான் முதலாவது நான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன் கோகோனட் மில்க். தேங்காய் திருவாமல் ஒன்றுமே செய்யாமல் தேங்காய் திருவி செய்ய ரெண்டாவது மனுத்தி வளர்கிற போகும், அது சரி வராது. இது தேங்காய் திருவி செய்கிற அந்த கெப்பாசிட்டி உள்ள மில்க் தான் இது. இப்போ அவ்வளோ திக்காக இருக்குது. அது குளிருக்கு அப்படி இருக்குது. நாங்கள் கரைச்சி செய்யும்போது அது ஓகே ஆகிடும். அதுக்கு பிறகு இங்கே இதுவும் திக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்க, அது குளிர்காலத்தில் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும். நல்ல நல்ல சூப்பர் பால். இது 2 டின் பால் வச்சு விட்டுட்டோம். அதுக்குள்ள இப்படி இந்த அளவில் நீங்கள் அரிசிமா ரைஸ் ஃப்ளோவர், அது சிவப்பு அரிசி மாவையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை நீங்கள் நல்லா அந்த கட்டிப்படாமல் நீங்கள் இதை நல்லா கிடைக்கும். கட்டிப்படாமல் இது வரைக்கும் நான் அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை. நான் அடுப்பு இதை நல்லா சூட்டில் இது பண்ண வேண்டாம். அடுப்பு என்ன சொல்கிறது, அடுப்பு போட்டுட்டு செய்ய முடியாது. அப்புறம் கட்டி பட்டுரும். இது கட்டிப்படாமல் இருக்கும். இப்படி நாங்கள் போட்டு செய்தோம்னா, இப்படி நாங்கள் பாலுக்குள்ள கரைச்சி போட்டு செய்தோம்னா கட்டிப்படாது. அதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நாங்கள் இது நல்லா கரைச்ச பிறகு இப்போ பார்த்தீங்களா, நான் எல்லாம் சூப்பராக கரைச்சிட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் அடுத்து காட்டுறேன். ஒட்டு கட்டி இல்லாமல் அந்த மாதிரி கரைச்சி சூப்பராக வச்சுட்டேன். இதுக்குள்ளே நாங்கள் இப்போ நானேமா இப்போ பாயசம் காய்ச்சினாலோ ஏதாவது ஸ்வீட் செய்தாலும் கொஞ்சோண்டு உப்பு ஒரு சொட்டு கொண்டு போடுறது. அது நல்லா அந்த சுகரோடு சேர்த்து விடும், நல்லா இருக்கும். போட்டாச்சு ஒரு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு கையளவு உப்பு போட்டால் சரி. அதையும் போட்டு நாங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை கரைச்சி அந்த தண்ணி ரெடியாக இருக்குது. இதில் எவ்வளோ அந்த ஊத்தியல் இருக்குன்னு பாருங்க மேலே அந்த. இப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், இந்த பாத்திரம் இந்த இதை எடுத்து இதுக்கு மேலே இந்த வடியை வச்சு நாங்கள் வடி கட்டுவோம். இது வடி கட்டிட்டு எவ்வளோ ஊற்றி இருக்குன்னு பார்த்தீங்க. இப்போ இதை முடிச்சு போச்சு. இதுக்கு பிறகு இப்போ நல்ல ஒரு
ஸ்லோவான ஒரு ஃப்ளேமில் விட்டு இப்போ நாங்கள் மெதுவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணி நல்ல ஒரு ஸ்லோவான ஒரு ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 மினிட்ஸாக இது போய்க்கொண்டிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் சட்டி சூடு பிடிச்சி சாடியான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். சாடியாக வருது. இது மெதுவாக, இது அவசரப்படாமல் மெதுவாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஃபுல்லாக நாங்கள் அடுப்பை ஃபுல்லில் விட்டுட்டு செய்ய முடியாது. எப்படி இது நாங்கள் சுவையாக சாப்பிடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெதுவாக ஆறுதலாக பொறுமையாக இருந்து செய்தால் தான் இதோட ரிசல்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்படி சூப்பராக வருது. ஒரு கட்டி இல்லாமல் நல்லா வருது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் கிண்டி கொண்டு இப்படியே இருக்கிறோம். நல்லா அடுப்பை குறைச்சிட்டோம். ஹலோ மக்களே, கிண்டிக்கொண்டே இருக்கிறோம். நல்ல கையுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸு. இப்படி சூப்பராக விடாமல் அப்படி கிண்டிக்கொண்டு வந்தால் கையுக்கு நல்லா, அதே நேரத்தில் இன்னும் நல்ல சாஃப்டாக நல்ல கட்டி இல்லாமல் சூப்பராக அந்த மாதிரி வரும். இதுக்குள்ள என்னான்டா, இப்போ சில பேர் வந்து சவ்வரிசி போடுறோம், பயிர் போடுறோம், அந்த மனம் சாப்பிடைக்குள்ள இருக்கிற கடிமணம் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் சவ்வரிசி போடல. நாங்கள் வந்து கொஞ்சோண்டு ஒரு மணத்துக்காக வேண்டி இருக்கிறதுக்காக வேண்டி பயிர், வறுத்த பயிர். ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மக்களே, இதில் இருந்து கிண்டவே என்னால் முடியாமல் இருக்குது. அவ்வளவு மனம் உண்டா அப்படி. இந்த இப்போ பயிரையும் போட்டோடனே அவ்வளவு சூப்பராக இருக்குது. அப்படி நல்லா இறுகி வருதுன்னு பாருங்க. நல்லா இன்னும் நல்லா நாங்கள் கிண்டோன்னு நல்ல எண்ணெய் புறக்கும் வரைக்கும் எண்ணெயில் நல்லா பொட்டிஞ்சு வரையில் தான் அது உண்மையாக அது ரெடி. நாங்கள் இனி ஊற்றலான்ற அளவுக்கு நாங்கள் செய்யோம். ஓகே மக்கள், இன்னும் கொஞ்சம் இறுகின அப்புறம் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகுது நாங்கள் செய்ய தகுந்து. எப்படி வருதுன்னு வரீங்க. இப்போ இந்த மனைவி செய்கிறா, கிண்டுறா, இந்த டார்லிங் கிண்டுறா, நான் வீடியோ எடுக்கிறேன். டார்லிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும், டென்ஷன் ஆகிக்கிறது. ஐயோ, அவ்வளோ சூப்பராக செய்கிறார். பெண்கள் என்ன செய்தாலுமே அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்கள் செய்கிறதில்லை பார்க்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி செய்கிறாரு. இந்த சட்டி வந்து நல்ல சட்டி என்றபடியா ஒட்டாது, அதனால் கிண்டலாம். சட்டி நல்ல சட்டின்றதுக்கு முதல் இது எல்லாம் ஆயில் தானே ஃபுல்லாக. அப்படியே அது எப்படியுமே எந்த சட்டியில் செய்தாலுமே கூடுதலாக ஒட்ட விடாது. மடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூக்கை துளைக்குது. கீழே சைட்டை பார்த்தீங்கன்னா எண்ணெய் வேற தொடங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சைட்டுகளை பாருங்கள், எண்ணெய் அப்படியே வந்து கொண்டே இருக்குது. எண்ணெய் வந்து கொண்டு இருந்தால் ரெடி ஆகுதுன்ற அர்த்தம். எண்ணெய் நல்லா வந்து விதைக்குள்ள ரெடி ஆகி கொண்டு இருக்குன்ற அர்த்தம். இன்னும் நல்லா நாங்கள் ஒரு 20-25 நிமிஷம், அது ஒரு 1/2 மணி நேரமாவது கிண்ட வேண்டி வருமானு தான் நினைக்கிறேன். கூட அப்படி வருமானு தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா வந்து கொண்டிருக்குது. ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக வருது மக்களே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் கிண்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் ரெடியாகி கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அத்தாச்சி எப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்களா சைடில் எண்ணெய் எப்படி கக்குதுன்னு பாருங்க. எண்ணெய் எப்படி வந்து இந்த ஃப்ரை பண்ணி நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய்க்குள்ள அப்படி சும்மா அந்த மாதிரி இந்த பொரிஞ்சு கொண்டு சூப்பராக கொந்தளிக்குது. எண்ணெய்க்குள்ள நின்று கொண்டு சூப்பராக வருது. யாக்க நல்ல வேர்ட்ஸ்கள் எல்லாம் எடுத்துனால சரிங்க பார்த்தீங்களா மக்களே.
இப்போ வந்து கஜு நட்ஸை நான் போட போகிறேன். இந்த எண்ணெய்க்குள்ளே அதுவும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சின் வரைக்குள்ள இப்போ நாங்கள் இப்போ போட்டால் தான் நாங்கள் நல்லா அந்த கணக்காக நல்லா இருக்குது. அப்படி இருக்காண்டு கணக்காக போடணும். கஜுவில் வந்து கஞ்சத்தனம் பார்க்கக்கூடாது. அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கஜு மரக்கில் போய் பயறு போய் எல்லாம் சேர்ந்து அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கஜு அவ்வளோ போடலாம், தப்பில்லை. சட்டியை நீங்கள் வழியாக பாருங்கள், ஒன்றும் ஒட்டவே இல்லை. அப்படி நல்ல முதல் போடைக்குள்ளே இருந்த அந்த கலரோட பருவத்தை பாருங்கள். இப்போ இப்படி அந்த மஸ்கெட்டோட கலர், தொதோட கலர் சூப்பராக வந்தது. பார்த்தீங்களா கஜு நட்ஸ் எல்லாம் பொரிஞ்சு எப்படி வருதுன்னு பாருங்க. எண்ணெயை பாருங்கள். இப்போ நாங்கள் போட்ட அந்த பாலுக்குரிய எண்ணெய் 2 டின் மில்க், கோகோனட் மில்க் விட்டால் எப்படி எண்ணெய் வருதுன்னு சூப்பர். இதில் தான் அந்த மஸ்கெட் அந்த தொதோல் வந்து இதில் தான் நல்லா பொட்டிந்து எல்லாம் மிஸ் ஆகி வரும்போது அப்படி ஒரு சுவையாக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எங்களுக்கு இறக்குற பருவம் இப்போ வந்துருக்கு. நல்ல எண்ணெய் வந்துட்டாலே அது ரெடின்னு தான் இருக்கு. சைட்டில் மாதிரி அப்படி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்க்குற நம்ம எல்லாம் நட்ஸ், கஜு நட்ஸ் சூப்பராக இருக்குது. இப்படி தான் வரும், கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்க போகிறோம். அதில் வந்து ஏலக்காய் மணமாக இருக்குது. அது கொஞ்சம் வந்து ஏலக்காய் இனி இப்படியே கிளறி போட்டு ஓகே மக்களே. இப்படியே இதுக்கு வந்து நீங்கள் இந்த 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 பாத்திரம் ஒன்றுக்கு நீங்கள் எண்ணெயை போட்டு ரெடி பண்ண தேவையில்லை. இது ஆல்ரெடி எண்ணெயாக தான் இருக்குது. அப்போ அதால் அந்த எண்ணெயை கீழே போய் இது பண்ணும் ஒன்று நீங்கள் செய்தது சரி. அது அப்படியே இது அநேகமாக இது வந்து நாங்கள் நாளையத்தான் நாங்கள் வெட்டலாம் வேணாண்டா. அப்போ தான் நல்ல இறுகி நல்ல சூப்பராக அந்த மாதிரி வரும். சரிங்களா எல்லாம் நாம ஓகே. இது சட்டியை பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லை, ஒரு ஒட்டவே இல்லை. ஓகே மக்களே, ஆறின பிறகு எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, செய்து கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3 hours கிட்டே இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் உண்மையின்படி இது நாளே தான் செய்யணும். சரி இந்த வீடியோ வட்டிக்க முடிச்சிடுவோமே என்ன ஒரு ஆதங்கத்தில் இது வந்து இப்போ வட்டி போகிறோம். சரியா ரொம்ப குளிப்பியாமல் சூப்பராக வருது மக்களே. எப்படி வருது சூப்பராக. நல்ல ஒரு சூப்பராக இருந்தது அந்த மாதிரி இருக்கு. அப்படி ஒரு சூப்பராக அந்த ஃபீல். சொல்ல பார்த்தே இல்லைன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கிண்டின அந்த தன்மைக்கு கைகள் எல்லாம். ஆனால் கடைசியில் ஒரு ரிசல்ட் ஒன்று வேணும் இல்லை. இப்போ நாங்கள் படிக்க போட்டு நாங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து போட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் எப்படி வேணும்னு. அந்த ரிசல்ட் வந்து எங்களுக்கு ஹை மார்க்ஸ் வந்தால் அப்படி இருக்கும். அந்த மார்க்ஸ் சூப்பர், சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த மெத்தட்டில் நீங்கள் செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் அதிரடியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்று செல்வர் உங்கள் அன்பின் பாஸ்கர். பாய் மக்களே.